வணக்கம். தரம் 9 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். அலகு 2 மின் பிரிதாள். தேர்ச்சி 2 கணித்தலுக்காகவும் மற்றும் தரவு பகுப்பாய்வுகளுக்கும் விரிதாள் மென்பொருளினை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 2.3 இலகுவான கணித்தல்களை மேற்கொள்வார். தேர்ச்சி மட்டம் 2.4 எளிய கணித கணித்தல்களுக்கும் தரவு வரிசைப்படுத்தலுக்கும் சார்புகளை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 2.5 தரவுகளை காட்சிப்படுத்த வெவ்வேறு வகையான வரவுகளை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 2.3 இலகுவான கணித்தல்களை மேற்கொள்வார். கணித்தல்களுக்கான சூத்திரங்கள் எப்பொழுதும் சமன் அடையாளத்துடன் ஆரம்பிக்கப்படும். விரிதாள் மென்பொருளில் நாங்கள் கணித்தல்களை செய்யும் போது ஒரு கலத்தினுள் அல்லது ஒரு சூத்திரப்பட்டையினுள் சூத்திரம் ஒன்றை நாங்கள் செய்ய போகின்றோம் என்றால், ஒரு கணித்தலை செய்வதற்கான சமன்பாட்டை வழங்கப் போகின்றோம் என்றால் அது கட்டாயம் சமன் என்ற அடையாளத்துடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதற்கு கொடுத்தோம் என்று சொன்னால் தான் அந்த சூத்திரத்தில் உள்ள பெறுமதி இயக்கப்படும். அவ்வாறு இல்லாட்டில் அது ஒரு எழுத்து தரவாகவே கருத்தில் கொள்ளும். சூத்திரங்களில் பயன்படுத்தப்படும் கணித இயக்கிகள்: கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அடுக்கு. கணித்தல் செய்முறைகளின் போது அடைப்புக்குறிக்குள் இருக்கும் கூற்று முதலில் கணிக்கப்படும். அதாவது கணித்த செயற்பாடுகளில் பல இயக்கிகள் இணைந்து காணப்படும் இடத்தில் முதலாவதாக அடைப்புக்குறிக்குள் இருக்கின்ற அந்த கூற்றுத்தான் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து இயக்கிகளின் முன்னுரிமை ஒழுங்கானது, வலு, அடுத்ததாக பெருக்கல், பிரித்தல், கூட்டல், கழித்தல் என்ற ஒழுங்குமுறையில் இடம்பெறும். அதற்கான உதாரணம் ஒன்று இங்கே காட்டப்படுகின்றது. இந்த உதாரணத்தில் முதலில் அடைப்புக்குறிக்குள் உள்ள பிரித்தல், பெருக்கல் அந்த செயற்பாடுகள் நடைபெற்ற பிறகு அடைப்புக்குறிக்குள் வெளியில் உள்ள இயக்கிகள் நிறைவேற்றப்படும். அந்த ஒழுங்கில் நிறைவேற்றப்படும் போது இறுதி விடையாக எங்களுக்கு 5 என கிடைக்கின்றது. விரிதாள் மென்பொருளில் கணித இயக்கிகளை பயன்படுத்தும் செய்முறையை இங்கே பார்ப்போம். சமன் என்ற அடையாளத்துடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. கூட்டல், அடுத்ததாக கழித்தல் செயற்பாடு, அடுத்ததாக பெருக்கல் செயற்பாடு, அடுத்ததாக பிரித்தல் செயற்பாடு, அதனைத் தொடர்ந்து அடுக்கு. அடுக்கு என்பது வலுப்பெறுமதி. இவை இங்கே உதாரணமாக காட்டப்படுகின்றன. அதேபோல் நான் இங்கே சில எண் தரவுகளை உள்ளிட்டுள்ளேன். இந்த எண் தரவுகளை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், எண்களை நேரடியாக வழங்கி கணித இயக்கிகளை பயன்படுத்தி செய்கிறது. இந்த இடத்துல கல முகவரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக முதலாவது 1 என்பதையும் 2 என்பதையும் கூட்டுவதற்காக 1க்குரிய கல முகவரியும் 2க்குரிய கல முகவரியும் இயக்கியுடன் இடப்படுகின்றது. அப்போது எங்களுக்கு பெறுமதி கிடைக்கின்றது. அடுத்த உதாரணம் B2 என்ற கல முகவரியில் காணப்படுகின்ற பெறுமதி 4, பெருக்கல் D3 என்ற கல முகவரியில் காணப்படுகின்ற பெறுமதி 5 பெருக்கலுக்கு உட்பட்டு அதற்குரிய பெறுமதி இங்கே கிடைக்கப்படுகின்றது. நாங்கள் நேரடியாகவும் பெறுமதியை வழங்கலாம் அல்லது அந்த பெறுமதிக்குரிய கல முகவரியை பயன்படுத்தியும் இந்த இயக்கிகள் மூலமாக செயற்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இயக்கிகள் காணப்பட்டு நாங்கள் அந்த முன்னுரிமை ஒழுங்கு பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் இங்கே கல முகவரிகளிலும் அதன் அடிப்படையிலே நிறைவேற்றப்படுகின்றது. A1 + A2 என்ற கூற்று நிறைவேற்றப்பட்ட பின்னரே -D3 என்ற அந்த இயக்கி நிறைவேற்றப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இங்கே பெறுமதி பெறப்படுகின்றது. விரிதாள் மென்பொருளில் மற்றும் ஒரு வசதியாக தொடர்ச்சியான தரவுகளை இலகுவாக நகல் செய்து கொள்ளலாம். இதில் நான் இலக்கங்களை காட்டியுள்ளேன். அதே மாதிரி கிழமை, நாட்கள், மாதங்கள், இலக்கங்கள் அந்த ரேஞ்ச் 2, 4, 6, 8 என்ற அந்த நம்பர் ரேஞ்ச் அப்படியான வழிகளில் நாங்கள் தரவுகளை இலகுவாக தொடர்ச்சியான தரவுகளை நகல் செய்து கொள்ளலாம். தேர்ச்சி மட்டம் 2.4 எளிய கணித கணித்தல்களுக்கும் தரவு வரிசைப்படுத்தலுக்கும் சார்புகளை பயன்படுத்துவார். இங்கே சார்பின் பெயர்களும் அதற்குரிய தொடரியலும் அவற்றின் பயன்பாடும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. SUM என்பது
ஒரு வீச்சம் ஒன்றின் பெருமானங்களை கூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக ஆவரேஜ். ஆவரேஜ் என்பது வீச்சம் ஒன்றின் சராசரியை காண்பதற்காகவும், மேக்ஸ் என்பது மேக்சிமம் அதி உயர் பெறுமதியும், மின் என்பது மினிமம் அதி குறைந்த பெறுமதியும், அதேபோல் கவுண்ட் என்பது எண்ணிக்கை ஒரு வீச்சத்தில் உள்ளிடப்பட்டுள்ள தரவுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. கல முகவரிகளை பயன்படுத்தி சூத்திரங்கள் எழுதும் போது சார்புகள் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சாதாரணமான பெருமானங்களை நாங்கள் உள்ளிடாமல் மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான கணித்தல்களை செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல கல முகவரிகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 5 அளவிலான தரவுகளை நாங்கள் பயன்படுத்தும் போது நேரடியாகவே அந்த தரவுகளை A1+, B2+ என்று நாங்கள் பக்கத்தில் செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலான எண்ணிக்கையிலான ஒரு 25-30 இப்போ உதாரணமாக எங்களோட வகுப்பில் வந்து ரிப்போர்ட் செய்ய போகிறோம்னு சொன்னால் 30 பிள்ளைகள் இருக்கிறோம்டா அப்படியான பெரிய கணித்தல்களை செய்யும் போது கல முகவரிகளை பயன்படுத்தி நாங்கள் செய்வது வழக்கம். அது வந்து இலகுவாகவும் வேகமாகவும் செய்யக்கூடியது. அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த சார்புகளை பயன்படுத்தி கணித்தல்களை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணையானது ஒரு வகுப்பில் காணப்படுற 4 மாணவர்களின் 4 பாடங்களுக்குரிய புள்ளிகளாகும். இதில் வந்து நாங்கள் சார்புகளை பயன்படுத்தி கணித்தல்களை செய்து பார்ப்போம். முதலாவதாக டோட்டல் கூட்டுத்தொகை காண்பதற்காக ஈக்குவல் சம், அதாவது இந்த கவி என்ற மாணவனுடைய 4 பாடத்துக்குமான கூட்டுத்தொகை காணப்படுகின்றது. அப்போ ஈக்குவல் சம், முதலாவது பாடம் ஆரம்பிக்கிற அந்த கலவீச்சு வந்து B2, இறுதி கலவீச்சு E2. அப்போ அந்த கலவீச்சை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதுகிட்ட கூட்டுத்தொகை வந்து இங்கே காட்சி அளிக்கின்றது. அந்த கூட்டுத்தொகையை நாங்கள் ஏனைய மாணவர்களுக்கும் நகல் செய்யும் முறையானது இங்கே காட்டப்படுகின்றது. அதேபோல் சராசரியை காண்பதற்கும் அதை வந்து நாங்கள் கூட்டுத்தொகை மேலேருந்து கீழே பார்த்து நாங்கள் அப்போ சராசரியை வந்து எதிர் திசையில் செய்து பார்ப்போம். இந்த காப்பி பண்ணுற மெத்தடுக்காக ஈக்குவல் ஆவரேஜ், முதலாவது அந்த கல வீச்சில் வந்து முதலாவது கிழமும் இறுதி கிழமும் இங்கே உள்ளிடப்படுகின்றது. B2 தொடக்கம் B5 தொடக்கம் E5 வரையானது. அந்த கலமுகவரின் வலது பக்க கீழ்முறை நிரப்பு பிடிய இருந்து கிளிக் பண்ணி தேவையான களம் வரைக்கும் நாங்கள் கொண்டு போக அது வந்து கொப்பியாகி காணப்படுது. அடுத்ததாக இந்த B6 என்ற களத்தில் மேக்சிமம் அதி உயர் பெறுமதி, அதாவது மேக்ஸில் அதி உயர் மார்க்ஸ் இதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஈக்குவல் மேக்ஸ் கொடுத்துட்டு முதலாவது களம் B2வில் கிளிக் பண்ணுறோம். அடுத்ததாக B5 அதில் இறுதி களத்தை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இடத்துல அந்த மேத்ஸ் மார்க்ஸில் எந்த மார்க்ஸ் அதி உயர் புள்ளின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதே போல் இங்கே பெறப்பட்ட பெறுமதியும் நாங்கள் ஏனைய பாடங்களுக்கு வந்து கொப்பி பண்ணுறதால ஒவ்வொரு பாடத்திலையும் பெறப்பட்ட உயர் புள்ளியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மினிமம் என்பது இந்த மேத்ஸ் மார்க்ஸில் வந்து எல்லா மார்க்ஸ்லேயும் அதி குறைவான புள்ளி எதுவோ அதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஈக்குவல் மின், அந்த முதலாவது மார்க்ஸ் அந்த களத்தில் நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு இறுதி களம் வரைக்கும் மவுஸை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் அந்த கலவீச்சு வந்து காட்சிப்படுத்தப்படும். அதையும் நாங்கள் ஏனைய பாடத்துக்கும் கொப்பி பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி இங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக இதில் வந்து நாங்கள் மொத்தமாக உள்ளிடப்பட்ட தரவுகளை கணிக்கிறதுக்காக கவுண்ட் என்ற ஒரு சார்பை பயன்படுத்துவோம். இதில் பார்த்தோம்னா முதலாவது A காலத்தில் இருக்கிற வந்து பெயர், எத்தனை பெயர்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து கவுண்டை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதில் பெறுமதி வந்து எழுத்துக்களில் இருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த பெறுமதிக்குரிய அந்த கவுண்ட் எண்ணிக்கை வந்து கிடைக்கப்பெற மாட்டாது. அதற்கான உதாரணத்தை இங்கே செய்து காட்டுகின்றேன். ஈக்குவல் கவுண்ட் என்று கொடுத்துட்டு அந்த வேல்யூவை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் கிடைக்காது. இங்கே எங்களுக்கு 0 என விடை கிடைத்துள்ளது. அதே போல் இப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு பாடத்தில் பார்ப்போம். இந்த ஐசிடி பாடத்தை வந்து எத்தனை மாணவர்கள் அல்லது ஐசிடி பாடத்தில் எத்தனை புள்ளி இன்புட் பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஈக்குவல் கவுண்ட் கொடுத்துட்டு ஐசிடி பாடத்தில் முதலாவது புள்ளியிடப்பட்ட கிள முகவரி வந்து E2. அதே போல் இறுதி கிள முகவரி E5. அதை நாங்கள் செலக்ட் பண்ணி விட்ட பிறகு அந்த ஃபார்முலா நான் என்டர் பண்ணினோடனே எங்களுக்கு 4 வருது. எண்ணி பார்த்தோம்னா தெரியும் எங்களுக்கு இதில் 4 தரவுகள் இங்கே உள்ளிடப்பட்டுள்ளது.
இது வந்து கவுண்டற்ற சார்பை பயன்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஷோட் என்பது வரிசைப்படுத்தலுக்கு பயன்படுத்துகிறது. ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ தரவுகளை நாங்கள் எங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி வரிசைப்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணமாக இந்த டோட்டல், அதாவது இந்த கூட்டுத்தொகையை வந்து வரிசைப்படுத்துறதுக்கு நான் இங்கே செயற்பாட்டை செய்து காட்டுகின்றேன். தேவையான அந்த பகுதியை தெரிவு செய்து கொண்டு இப்போ இந்த ஆவரேஜ் அளத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் போயிட்டு ஷார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுப்பேன். அதாவது உயர் பெறுமதியிலிருந்து குறைந்த பெறுமதி பெற வேண்டும்னு சொன்னால் ஒரு இறங்கு வரிசை கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் வந்து எனக்கு மாறி வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பெயர் பட்டியலும் அது தனியாக ஆவரேஜ் மட்டும் மாறமல்ல, அந்த தரவு அந்த ரோவில் உள்ள சகலதுமே அதற்கேற்ற மாதிரி வரிசைப்படுத்தி எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த நேம்ன்றதில் நான் கிளிக் பண்ணி போகிறேன். நேம்ன்ற கோலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்த பிறகு அதுக்கு பக்கத்தில் ஒரு அரோ ஒன்று உருவாகும். அந்த அரோவில் போயிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணி கொள்ளலாம். இதில் நான் இப்போதைக்கு 2 பேரோட மார்க்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறேன். அப்போ மற்ற எல்லாருடையும் எனக்கு இப்போ இந்த தேவி கவி இந்த 2 பேரோட மார்க்ஸ் மட்டும் தான் வேணும். அப்படின்னா நான் இப்போ அந்த இந்த விரிதாளில் இருக்கிற ஏனைய கொலம்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரோஸை ரிமூவ் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா தேவி கவி இந்த 2 பேரோட தரவுகளும் எனக்கு இங்கே ஃபில்டர் பண்ணப்பட்டு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஐசிடி மார்க்ஸில் இன்னும் ஒரு ஃபில்டர் நான் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி நான் செய்து கொள்ளலாம். இப்போ நான் ஃபில்டர் கொடுத்த பிறகு நம்பர் ஃபில்டர்ஸில் போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ கிரேட்டர் தேன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 50 மார்க்ஸுக்கு கூடினாக்களை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க வேணுமெண்டா கிரேட்டர் தேன், அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் அப்படி கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் அதில் 50 கொடுத்தா பிறகு இந்த ஐசிடி பாடத்தில் 50 மார்க்ஸை விட எத்தனை மார்க்ஸ் கூடவோ அந்த மார்க்ஸும் அதுக்குரிய ஏனைய தரவுகளும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து தேர்ச்சி மட்டம் 2.5 தரவுகளை காட்சிப்படுத்த வெவ்வேறு வகையான வரைவுகளை பயன்படுத்துவார். தரவுகளை ஒப்பிடல், விளங்கிக் கொள்ளல், அறிக்கையிடல் போன்றவற்றிற்கான வரைவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. தரவுகளை ஒரு அறிக்கைப்படுத்தல் சந்தர்ப்பங்கள்லையோ இல்லை அவற்றை நாங்கள் பகுப்பாய்வு செய்து விளங்கிக் கொள்வதற்காகவோ ஏனையவற்றுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவோ நாங்கள் வரைவுகளை பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. மின் விரிதாளில் பல வகையான வரைவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. சில அடிப்படையான வரைவுகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. நிரல் வரைவு, சலாகை வரைவு, கோட்டு வரைவு, வட்ட வரைவு. இவ்வரைவுகளை பற்றி நாம் மின் விரிதாளில் சென்று பார்ப்போம். தரவுகளை வரைவில் விளங்கப்படுத்துவதற்காக இந்த செயற்பாட்டை செய்கின்றோம். குறிப்பிட்ட மாணவர்கள் அவர்களுக்குரிய பாடப்புள்ளிகள் இவற்றை தெரிவு செய்து கொண்டு இன்சர்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் இன்சர்ட் மெனுவில் சார்ட்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சார்ட்ஸுக்குள்ளே பார்த்தா நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்குது. கொலம், லைன், பை, பார், ஏரியாஸ், இப்படி நிறைய விதமான சார்ட்ஸ் வந்து இங்கே காணப்படுது. இந்த ஒவ்வொரு வகையான சார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு விதமான நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இதில் நான் வந்து இது பொருத்தமான மாணவர்களின் புள்ளி என்றபடியாக பார் சார்ட்டை தெரிவு செய்கிறேன். இந்த பார் சார்ட்டில் பார்த்தோம்னா நிறங்களினூடாக மாணவர்களின் பெயர்கள் வேறுபடுத்தி காட்டப்படுகின்றது. அந்த பாடங்கள் வந்து வையச்சிலையும் அதற்குரிய மாணவர்களின் பாடங்களுக்குரிய புள்ளிகள் எக்ஸச்சிலும் பொருத்தமான வகையில் வித்தியாசப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. தரவுகளை ஒப்பிடும் பொழுது, விளக்கி கூறும் பொழுது இந்த வரைவுகளை நாங்கள் பயன்படுத்தலாம். தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த வரைவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் கூட இங்கே காணப்படுகின்றது. அதற்கான உதாரணம் ஒன்று இங்கே காட்டப்படுகின்றது. பார் சார்ட்டில் இருந்ததை வந்து நான் கொலம் சார்ட்டுக்கு மாற்றி காட்டியிருக்கிறேன். இவ்வாறான பல வசதிகள் மின் விரிதாளில் காணப்படுகின்றது. மாணவர்களை நீங்கள் பயிற்சிகளை செய்து பார்ப்பதனூடாக இந்த மின் விரிதாளில் இன்னும் மேலும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நிறைய பயிற்சிகளை செய்து பார்த்து இலகுவான சிக்கலான கணித்தல்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நன்றி.